சர்க்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. இன்று ஜீவசமாதி கணக்கன்பட்டியிலிருந்து ஐயனுடைய காலடியிலிருந்து உங்களுடன் உரையாடி கொண்டு இருக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். எப்படி கூப்பிட்டாருன்னு தெரியல, வாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக இன்றைக்கி இருந்தது. ஐயன் எப்படி என்னை இன்றைக்கி வர சொன்னார்னே தெரியல. வெளியேறி நானும் வீட்டுக்காரமாவும் கிளம்பிட்டோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. முதல் விசிட் நம்மளுடைய விரியன் மரம். விரியன் மரத்தை பற்றி நான் பல தடவை சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு வந்தால் இந்த விரியன் மரத்தில் தயவு செஞ்சு மக்கள் சுற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஐயனை வேண்டுங்க. இன்றைக்கும் ஐயனை என்கிட்ட கணக்கு காட்டுற விஷயமெல்லாம் விரியன் மரம். விரியன் மரம் இங்கே இருக்கண்டான்னு சொல்லி ஐயன் காட்டிக்கிட்டே தான் இருக்கார். பிறவி கர்மாவை நீக்கும் ஒரு அற்புதமான இடம்தான் இந்த மரத்தில். இந்த கட்டுற விஷயங்களெல்லாம் விட்டுருங்க, மிகவும் நல்ல விஷயம் அது. உங்களுடைய வேண்டி கேட்டுக்கிறேன், மரத்தை ரொம்ப இது பண்ணாதீங்க, அசுத்தப்படுத்தாதீங்க. ஐயனிடம் வேண்டுங்க. அங்கே வந்து மனசார ஐயனிடம் வேண்டுறீங்கன்னா அதே மிகப்பெரிய விஷயம். எவ்வளோ அற்புதமான இடம் தெரியுங்களா அந்த இடம். வந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். டோட்டலாக ஏனோ தானோன்னு அங்கே வராதிங்க. இது மிக அருமையான இடம். நம்மளுடைய பிறவி கருமாவை போக்கும். நம் கவலையெல்லாம் போயிடும், கஷ்டமெல்லாம் போயிடும்னா நிச்சயமாக நம்மளுடைய விரியன் மரம் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஐயன் பயன்படுத்திய ஆம்னி கார் நம்மகிட்ட இன்றைக்கி அதுதான் இருக்குது. ஐயன் வாழ்ந்த வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நீட்டாக அது பண்ணி வச்சுருக்காங்க. ஐயன் படுத்த இடம் உள்ள இடம் இருக்குது. போய் அழகாக அதை தரிசனம் பண்ணுங்கள். அந்த கட்டில் தொட்டு கும்பிட்டு ஐயன்கிட்ட மன்றாடுங்க. நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். நம்மளுடைய பாவங்கள் தீரும், கஷ்டங்கள் தீரும். எல்லா விஷயங்களும் நீங்கள் என்ன நினச்சி வரீங்களோ. இந்த இடத்தினுடைய மகிமை என்னென்னா, பேசாத குழந்தைகள் பேசுகிறது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் தருகிறார் ஐயன். மிக அற்புதமான ஒரு இடம். ஐயனுடைய கட்டில், ஐயன் இருந்த இடம் உள்ள ரொம்ப அற்புதமான இடம். இந்த கிணற்றுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியும் உண்டு, வரலாறும் உண்டு. ஐயனை பார்க்க வந்த ஒருத்தர் ஐயன் இன்னைக்கு அருள் கொடுக்காட்டி செத்து போகணும்னு நினச்சி வந்தாராம். வந்தோன்னு ஐயன் சொன்னாராம், அந்த கிணத்துல குதிரானாராம். குதிச்சோடனே விழுந்துட்டாராம். அப்புறம் அவனை தூக்கிட்டு விடான்னு கேட்டாரான், என்னடா என்னை பார்க்கலைன்னா செத்து போவேன்னையில் அதான் குதிக்க சொன்னேன்னாரான். அப்படி ஒரு இடம் அது. இது ஐயன் எப்பயுமே உட்காந்து, நீங்கள் வீடியோ கால் பார்த்துருப்பீங்க, அந்த முன்னாடி போட்டிருக்கிற அந்த கல் ஐயன் உட்கார்ந்து எல்லாருக்கும் ஆசி வழங்கிய இடம். இன்றும் அது எல்லாம் அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. மக்கள் அதை தொடாமல், கஷ்டப்படாமல், சங்கடப்படாமல் அருமையாக வேண்டுங்க. ஐயன் கூடயே இருப்பார். என் அருமை நண்பர் தஞ்சாவூர்லேருந்து வந்திருந்தார். அவரையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, அருமையாக சந்தித்தோம். ஐயனுடைய பூஜைகள் என்னங்கிறது இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கண்டதெல்லாம் போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்காதீங்க. இதுதான், இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க உள்ள ஜீவசமாதிக்குள்ளே போகலாம். ஜீவசமாதிக்கு வந்தாச்சு உள்ள. இப்போ எல்லாமே குரு பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அலங்காரங்கள் அதுகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அற்புதமாக இருக்குது. பார்த்தேன், நானும் ரொம்ப சந்தோஷம். நானும் 19ஆம் தேதி நைட் அங்கே வந்துடுவேன். 20, 21 கணக்கன்பட்டியில் தான். பாருங்கள், அற்புதமான எல்லாம் அங்கே உள்ள இங்கே தான் எல்லா கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஐயனோட நிகழ்ச்சிகள் அனைத்துமே அங்கே இது பண்ணியிருக்காங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். ஜீவசமாதிக்குள்ளே வந்தோம். ஜீவசமாதிக்குள்ளே வந்துட்டு ஐயனுக்கு ஒரு செலிட் போட்டுட்டு ஐயன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு, பசிச்சது ஐயா பசிச்சோன்னு சாப்பிட சொல்லிடுறாருல, சரின்னு கூப்பிட்டுட்டு நேராக உணவு அருந்துவதற்காக குடும்பத்தோடு கிளம்பிட்டோம். சரி வாங்க உள்ளே போய் ஐயனுடைய அந்த பிரசாதத்தை, ஐயன் சொன்ன அந்த அருட்பிரசாதத்தை வயிறு நிறைச்சிட்டு அப்புறம் வந்து ஐயனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க. செல்வி தான் சொன்னாங்க, நான் சொல்லலை. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அற்புதமான உணவு, சாம்பார், ரசம், ரொம்ப அற்புதமாக. அதிக நேரம் நாங்கள் போகும்போது ரொம்ப மதிய உணவு ரொம்ப அருமையாக இருந்தது. கூட்டம் நிறைய, நல்ல அன்றைக்கி கூட்டமாக இருந்தது. அருமையாக போய் உணவு இருந்ததற்காக எல்லாம் நாங்களாம் லைனில் நின்று அருமையாக அந்த சாம்பார் ரசத்தை ரொம்ப ருசித்து சாப்பிட்டோம் சாமி. சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ அருமையான உணவு. என்னன்னு தெரியல, அந்த இடத்துல போயிட்டா ஐயனுடைய இடத்துல அந்த உணவுக்கு இருக்கிற ருசி இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு எழுதி வச்சுருக்கு. அதனால் வந்து நம்மளும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நேராக ஐயனை பார்க்க மறுபடியும் உள்ளே வந்தோம். ரொம்ப அற்புதமாக ஜீவசமாதியில் பார்க்க அருமையாக இருந்தது. ஐயன் அங்கே அப்படியே பாருங்களா, என்னை மெய் சிலிர்க்க வச்சாருங்க. கண்களில் நீர் தான் வந்து எனக்கெல்லாம் கண்ணீர் வர வச்சுட்டாரு. அவ்வளவு அற்புதமாக இருந்தது. நல்ல அலங்காரங்கள், 6 மணி பூஜைக்கான அலங்காரங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. நாங்களும் அதை பார்த்துட்டு வந்த மக்களோடு சேர்ந்து நானும் ஐயனிடத்தில் வேண்டிக்கிட்டு, நான் வேண்டினதெல்லாம் ஐயன்கிட்ட ஒரே தான் மறுபடியும் சொல்கிறேன், என்கிட்ட யாரெல்லாம் நீங்கள் முறையிடுகிறீர்களோ அத்துணை நபர்களுக்கும் ஐயனே என் மக்களுக்கு செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்கத்தான் அங்கே போனேன். அந்த கேட்டதனுடைய விளைவு பாருங்கள், ஒழுக்கமாக இருக்கணும் இந்த மண்ணில், ரொம்ப அவசியம். அதனுடைய விளைவு நிச்சயமாக எனக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அங்கே போய் விபூதி போடுறதுக்காக ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் குரு பூஜைக்கான விபூதி போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. குடும்பத்தோடு உட்காந்து விபூதி போட்டுட்டு வந்தோம்.
ஐயனுடைய வளாகம் இது, ஜீவசமாதி வளாகம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. மீண்டும் ஐயனை அந்த இடத்த விட்டு வெளியே வரவே என்னால் முடியலை. எனக்கு அதுதான், என்னால் வெளியே வர முடியல. உள்ளே போயிட்டு ஐயனை என்னை பிடிச்சிக்கிடுவார், வெளியே வரவே என்னால் முடியாது. மற்ற நாட்களில் நான் போகிறதில்ல, ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். போய் நம்ம இஷ்டத்துக்கு ஐயனை வேண்ட முடியாது, மனசுலாம் கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஐயனுடைய அந்த அருமையான பொன்மணிக்கு இடையில் அழகான பொன்மொழிகளில் எழுதி வச்சுருக்காங்க. ஐயன் பேசுனது போகிறான். இந்த அற்புதமான ஒரு காட்சியை உங்களை காட்டணுங்கிறதுனால தான் மறுபடியும் ஐயன் என்னை எங்கள் அழைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. ரொம்ப அற்புதம். ஐயனிடத்தில் பக்கத்தில் போய் ஐயனிடத்தில் வேண்டிக்கிட்டு நம்ம மக்களுக்காக, என் சகோதர சகோதரிகளுக்காக, என் உடன்பிறப்புகளுக்காக, என்னிடம் வேண்டிய அத்துணை மக்களுக்கும், என் குழந்தைகளுக்கும், என் தகப்பன்மார்களுக்கும் அனைவருக்குமே ஐயனிடத்தில் மனமாற வேண்டிக்கிட்டேன். அங்கிருந்து விடைபட ஆரம்பித்தேன். ஐயனுக்கு ஒரு கும்பிடு போட்டு, ஐயா நான் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தேன். நம்மளை சந்தித்த இந்த மக்கள், இவங்க 3 பேர் இல்லை, இவங்களோட சேர்ந்து ஒரு ட்ரெயினில் ஏறி எல்லாமே ஒரு பஸ்ஸில் வந்துருந்தாங்க போல இருக்குது. அவ்வளோ மக்கள். அவர்களிடம் அப்படியே விடைபெற்று நானும் அப்படியே குடும்பத்தோடு கிளம்பினோம். இதில் ஒரு அதிசயம் என்னன்னு பாருங்கள். நான் கிளம்பி முன்னாடி போயிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஷர்குர் எனக்கு முன்னாடி வந்துட்டார். என்னை கூப்பிட்டு வழி நடத்தி போய்கிட்டே இருந்தார். இந்த வெள்ளையாக ஓடிட்டுங்களா ஐயன் தான் வந்து என்னை கூப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தார். அடுத்து தபோவனம் போகலான்னு சொல்லி போனோம். அவ்வளோ அற்புதமான இடம். ஏற்கனவே தபோவனத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மிக அற்புதமான இடம், அமைதியான இடம். அங்கே தியான மண்டபம் இருக்குது. ஐயனுக்கு முன்னாடி கோயில் கட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாமல் இருக்குது. பிரகாரத்தில் போய் பார்க்க மனசுக்கு அவ்வளவு ஒரு அருமையான அமைதி, நம்பிக்கை, தைரியம் எல்லாமே பிறக்கும். தபோவனம் கணக்கன்பட்டியிலிருந்து பழனி போடுற ரூட்டில் ஒரே கிலோமீட்டர் தான், ரைட் சைடில் இருக்குது. பழனியிலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் இருக்குது தபோவனம். மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. கணக்கம்பட்டியிலிருந்து தென்புறம் ஒரே கிலோமீட்டர் தான், வேறு தூரமெல்லாம் இல்லை. பழனியிலேருந்து வரும்போது 2 கிலோமீட்டர், இவ்வளோதான். கணக்கம்பட்டியினுடைய அருமையான இடங்களில் இதுவும் ஒன்று. தபோவனம் மறக்காமல் பார்க்கக்கூடிய ஒரு இடம். பார்க்கணும் நீங்கள். எங்கள் வீட்லேயும் பூவை எடுத்து பறித்து வச்சு அழகாக ஐயனுக்கு வச்சாங்க. ஐயனுடைய பிரகாரம் பார்த்திங்கன்னா, ஐயனுடைய திருவுருவ மேனி பார்க்குறதுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டலை இன்றைக்கி காட்டணுமேங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தஸ்டியோடு தான் அங்கே உள்ளே வந்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா சித்தர்களையும், அத்துணை பெரிய அருமையான மனிதர்கள், அருமையாக வாழ்ந்தவர்கள், தவரிஷிகள் எல்லாரையுமே அங்கே வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, திருவுருவமாக அருமையாக வச்சுருக்காங்க. அதே உங்களுக்கு ஒவ்வொருத்தரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். விநாயக பெருமானை, அந்த மூத்தவனை வேண்டிக்கிட்டு நாங்களும் ஷர்குருவிட மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா, அதனால் அவர்கிட்ட போய் நன்றி சொல்ல போயிருந்தோம். அவ்வளவு அற்புதமான ஒரு இடம். தபோவனத்துக்கு தெற்க பார்த்திங்கன்னா அம்மாவோட ஒரு தாய் நம்மளுடைய ஐயனுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்காங்க. ஐயன் பார்த்து அந்த இருந்த கல்லை எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. முக்கியமான இடம் தியான மண்டபம். இந்த தியான மண்டபம் சொல்கிறேன்னு அங்கே தபோவனத்தில் மிகப்பெரிய ஸ்பெஷல் அதுதான். சொல்லுங்கள், மறுபடியும் தபோவனத்துக்கு விசிட் என்ன நினைக்கிறீங்க? ஐயா கூப்பிட்றாரு, வா வா சொல்லிட்டு எங்களுக்கு வரக்கு மனசு அப்படி ஆசையாக இருக்குது. தபோவனத்துக்குள்ள தியான மண்டபத்துக்கு ஐயன் நேரடியாக இருந்து வாங்கன்னு கூப்பிட்றாரு. எதிர்பார்க்கல இன்னைக்கு. திடீர்னு பெறப்பட்டு வந்தாச்சு. எதிர்பார்க்காம வந்தாச்சு ஐயன். இந்த இடத்துல மிதிப்பை நினைச்சு பார்த்ததே இல்லை. இன்னைக்கு வருவீங்கன்னு நினைக்கவே இல்லை. சரி வாங்க உள்ளே போய் கலக்குவோம் ஐயன் தியானத்தை. நடங்க போங்க. தியான மண்டபத்தோட உள்ளே போகும்போதே மனசு அப்படியே மெய்சிலிருக்கும். நான் சொல்லிடுறேன், மெய்சிலிருக்கும். நமக்கு அவ்வளோ சுத்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஐயனுடைய அந்த போற்றி வெளியே அந்த ரேடியோவில் போட்டிருப்பாங்க, அழகாக ஸ்பீக்கரில் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஐயனை போய் பார்க்கும்போது நம்மளை பார்க்குறதுக்காக ஐயன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். வாடா வந்துட்டியாடா சாமி, என்னோடய மண்ணில் வந்து என்னை பார்க்க வந்துட்டியாடான்னு ஐயன் சொல்கிற மாதிரியே இருக்கும். ஐயன் காலடியில் கூட பார்த்திங்கன்னா ஐயன் அந்த கல்லு முள்ள நடந்த அந்த புண்ணை கூட அழகாக அங்கே சித்தரிச்சிருப்பாங்க. போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உள்ள அந்த தியான மண்டபத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஐயனுடைய திருவுருவ படங்களை வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணுற விதமே நம்ம மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நீங்கள் வந்தவங்க இங்கே உட்காந்து ஒரு 15 நிமிஷமோ அரை மணி நேரமோ உங்களுக்கு டைம் கிடைக்கிற அளவில் உட்காந்து வேண்டி ஐயனிடம் மனசார வேண்டுங்க. உங்களுக்கு எல்லாமே ஐயன் தருவார். நான் அன்றைக்கி இருந்து சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு அதுதான். நிச்சயமாக எல்லாமே நடக்கும். சர்க்குரு படுத்திருந்த ஒரு கட்டில் அங்கே இருக்கும். ஐயன் பயன்படுத்தின பாதணிகள்ங்கிற செருப்பு அங்கே வச்சுருக்காங்க. பார்த்துக்கலாம், நீங்கள் கும்பிட்டுக்கலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். ஒரே விஷயம். மீண்டும் ஐயனுடைய அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா.
வணக்கம் வணக்கம் வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.